திருவண்ணாமலை நிலச்சரிவில் புதையுண்ட 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. காவி வர்ணம் பூசி கபட நாடகமாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம். செங்கம் அருகே திறக்கப்பட்டு 5 மாதங்களில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட உயர்மட்ட பாலம். வினாடிக்கு 3 லட்சம் கன அடி வரை வெள்ளம் பெருக்கெடுத்ததால் பாலம் சேதமடைந்ததாக அரசு தரப்பில் விளக்கம். தமிழகத்தில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரலுக்குள் அமல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நாமக்கலில் முட்டை விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்து ₹5.85 நிர்ணயம். கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு தேவைகளை அடுத்து விலை அதிகரிப்பு. சென்னையிலிருந்து கோவை சென்ற வந்தே பாரத் ரயிலில் ஒரு பெட்டியில் ஏற்பட்ட புகையால் மூச்சுவிட சிரமப்பட்ட பயணிகள். மின் கசிவு காரணமாக தீ ஏற்பட்டு புகை வந்திருக்கலாம் என தகவல். விண்ணுக்கு இன்று மாலை பாய்கிறது இஸ்ரோவின் PSLV-C59 ராக்கெட். ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் புரோபா 3 செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. உள்நாட்டு குழப்பத்தை தொடர்ந்து தென் கொரியாவில் ராணுவ ஆட்சியை அமல்படுத்திய அதிபர் யூன் சுக் ஏயால் நாடாளுமன்றத்திலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து அறிவிப்பு வாபஸ். சில முயற்சிகளுக்கான பரிசோதனை கூடமாக பயன்படுத்த இந்தியா ஒரு சிறந்த இடம். தொழிலதிபர் பில்கேட்ஸ் கருத்துக்கு வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உட்பட பலர் சமூக வலைத்தளங்களில் கடும் எதிர்ப்பு. டிங்லிரன் குகேஷ் இடையேயான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 5 மணி நேரம் நடைபெற்ற 7வது சுற்றும் டிராவில் முடிந்தது.